ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம இந்த சேனல்ல வீடியோல வரோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்மளோட மெயின் சேனல்ல தான் பாத்தீங்கன்னா வந்து வீடியோ போட்டுருந்தோம். அது விளாக் வீடியோவா இருந்தாலும் சரி, டெக் வீடியோவா இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸா இருந்தாலுமே சரி, ஃபுல் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா வந்து மெயின் சேனல்ல தான் இருந்துச்சு. நம்மளோட விளாக் சேனலே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆளே காணாத மாதிரி இருந்துச்சு. சரி, இப்ப திரும்பி வந்து விளாக் சேனலே வந்து வீடியோ கொடுக்கலான்ட்டு என்ன பண்ணேன்னா, இப்போ நான் வந்து ஒர்க்காக வந்து சென்னை வந்துட்டேன். ஸோ சென்னை வந்து கொஞ்ச நாள் வரைக்குமே பாத்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. இப்போ கடந்த ஒரு சில வாரங்களும் என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து காலில் வந்து லைட்டா இடிச்சு அப்படியே கொஞ்சம் ரத்தம்லாம் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் அடிபட்டுச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து மேலேயே பாத்தீங்கன்னா வந்து காஃபி கொட்டிக்கிச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவமா நடந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில சம்பவம் 3 என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலங்காத்தால எஞ்சி ஷூட்டுக்கு போலான்ட்டு கிளம்புனா நாங்க வந்து ஒரு லொகேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தோம். பட் அந்த லொகேஷனை பாத்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணி வேற லொகேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த பிளானை வந்து டிராப் அவுட் பண்ணிட்டு அப்பாடின்னு சரி ஓகே இதுதான் வந்து நடக்கணும்னு இருக்கு, என்ன பண்றது அப்படின்ட்டு கோவிலுக்கு போகணும்னு கோவிலுக்கு போனோம். சரி போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி நம்ம தான் காலையில ஏஞ்சி இந்த தாடியெல்லாம் எடுத்து துவஞ்சிட்டு நம்ம வந்து காலையிலே ரெடி ஆயிட்டோமே. இன்னும் நம்ம பண்ணாதது என்னன்னா வந்து ட்ரெஸ் எல்லாம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி கிடக்குதுன்னு. இந்த மாதிரிதான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸுமே வந்து கடந்துச்சு. அதை எல்லாத்தையும் எடுத்து அள்ளி இந்த பக்கெட்ல போட்டுட்டு வாஷிங் மிஷினுக்கு போனேன். சரியா, அப்பதான் பாத்தீங்கன்னா வந்து பெரிய விஷயமே நடந்துச்சு. என்னன்னா வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகல. ஹைலைட் என்ன தெரியுமா, இப்ப இந்த பக்கெட் ஃபுல்லா இருக்கிற ட்ரெஸ் இது கம்மி தான். இன்னும் பாத்தீங்கன்னா வந்து பெட்ஷீட்டு இது எல்லாத்தையுமே வந்து நான் துவைக்காம வச்சிருக்கேன். அதெல்லாம் அங்கேயே கிடக்குது. சரி வாஷிங் மிஷின்ல 2 தடவையா போட்டு எடுத்துக்கலான்ற பிளான்ல இருந்தேன். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா வாஷிங் மிஷின் படுத்துடுச்சு. அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சான். ஹைலைட் என்னன்னா, நான் இது வரைக்கும் கையால ட்ரெஸ் வாஷ் பண்ணதே கிடையாது. எனக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ணவும் தெரியாது. ஏன்னா வீட்டுல இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அம்மா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சென்னை ஹாஸ்டலுக்கு வந்த உடனே லைஃபே பாத்தீங்கன்னா வந்து தலைகீழா மாறிடுச்சு. எல்லாத்தையுமே வந்து நம்மளே பாத்துக்கணும், என்னோட திங்ஸ் எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து நானே பண்ணிக்கணுன்ற மாதிரி வந்துருச்சு. இப்ப வந்து இவ்வளவு துணியுமே வந்து நான் கையால வாஷ் பண்ணணும். இதுதான் பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கான டாஸ்க்கு. இதை நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியல. ஃபைனலா ஒரு தடவை வாஷிங் மிஷின் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ண போறேன். ஸோ வாங்க போயிட்டு பார்க்கலாம் அந்த வாஷிங் மிஷினோட நிலைமை என்னன்னு. அப்படியே பாத்தீங்கன்னா வந்து நாங்க தங்கி இருக்கிற இடமும் பாத்தீங்களா, நாங்க வந்து ஹால்ல தான் தங்கியிருக்கோம். இதுதான் வந்து எங்களோட பிஜி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் விளாக்லாம் போட்டிருப்பேன். இந்த வாலியை வேற கையில எடுத்துட்டு திரும்பி போயிட்டு இன்னொரு தடவை வந்து அந்த வாஷிங் மிஷினை வந்து செக் பண்ணிட்டு வருவோம். அந்த வாஷிங் மிஷின் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா, திரும்பி வீணா போயிடுச்சா, அதோட நிலைமை என்னன்னு பார்த்துட்டு வருவோம் வாங்க. ஸோ அப்படியே போகும். ஓகே, இப்போ அப்படியே வந்து கீழே போயிட்டு வாஷிங் மிஷின் வந்து செக் பண்ணணும். எங்கள் பிஜியில் பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் மிஷின் ஃபுட் எடுக்கிறதுக்குலாம் வந்து நாங்கள் கீழே தான் போவோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹோம் செட்டப்பில் தான் இருக்கும். ஸோ இப்போ போயிட்டு அதோட நிலைமை என்னன்னு வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோம். இங்கே தான் போயிட்டு நாங்கள் வந்து ஃபுட் எடுப்போம். ஸோ இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்தாச்சு. வெயிட் பண்ணுங்க, நான் காமிக்கிறேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் போய் ட்ரெஸ் வாஷ் பண்ணுவோம். ஓகே தெரியுதா, இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாஷிங் மிஷின். இதில் என்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு காமிக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுதா. ஆனால் என்ன சம்பவம்னா, இங்கே அமுக்கணும்னா தண்ணி வந்து ட்ரெயின் ஆக மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் பாதிலேயே பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்டாப் ஆகிடுது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து அதில் என்ன ஃபால்ட்னா இந்த துவைக்க போடுறாங்க இல்லையா, இந்த காயின் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எடுக்காமல் அப்படியே போட்டுடுறாங்களா, அதனாலேயே பார்த்தீங்கன்னா வந்து பாதி வந்து ரிப்பேர் ஆகிடுது. ஸோ எனக்கு வேறு வழியே கிடையாது. நான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வேறு ட்ரெஸ்லாம் எந்த ட்ரெஸ்ஸுமே இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் வாஷிங் மிஷின் நம்பி இருந்துட்டேன். ஸோ அதனால் போயிட்டு கையால் தனியாக துவைக்க போகிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னைக்கு டாஸ்க்காக எடுத்திருக்கோம். இவ்வளோத்தையும் பார்த்தீங்கன்னா நான் கையால் போய் உட்காந்து துவைச்சிக்காக போட்டுருவோம். ஏன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து மழை வந்துடுது. ஸோ சீக்கிரம் போயிட்டு துவைப்போம் வாங்க. ஒரு வேலையாக நண்பன்கிட்ட இருந்து இந்த சோப்பு வாங்கியாச்சு. அப்புறம் ப்ரெஷ்ஷு, அதான மெயினாக துவைக்கிறதுக்காக யூடியூப்ல ஐடியா பார்த்தேன். ப்ரெஷ்ஷு வாங்கிட்டேன்.
இப்படியே நேரத்து விழுகுது, எனக்கு கடுப்பா இருக்கு. நம்மளோட மொத்த ட்ரெஸ்ஸு ப்ளஸ் அந்த துவைக்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஒரு கையில் இதையும் பண்ணிட்டு நம்மளால ரெண்டையுமே வந்து பண்ண முடியல. ஸோ அதனால இதை எடுத்துட்டு ஓகே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டு இந்த ரெஸ்ட் ரூம் கூட வந்தாச்சு. துணியை துவைக்கணும் இல்லையா? ஸோ துவைப்போம், ரெடி. வேற வழியே இல்லை. எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இதெல்லாமே வந்து பிடிக்காது, எனக்கு ரொம்ப கடுப்பாகும். எப்பயுமே வந்து அப்படிதான் இருக்கேன். முதல்ல துணியை துவைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து நல்லா தண்ணி போட்டு கழுவணும். ஸோ இந்த பக்கெட் எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் தண்ணி வருதான்னு செக் பண்ணோம், இல்லைனா போய் மோட்டரை போடணும். இதை தள்ளி வச்சுட்டு தண்ணி ஃபோர்ஸாக தான் வருது. ஸோ இது எடுத்துட்டு ஒரு அரசு இது கீழே ஊற்றிட்டு செப்பல் வேணாம், செப்பல் வந்து அழுக்காயிரும். சரி ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாலியாக இருந்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கிறது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ். சென்னை பார்த்தீங்கன்னா வந்து லைஃப்பில் வந்து எப்படி நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கணுன்றதை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஃபேஸில் தான் வந்து நான் இருக்கிறேன். ஸோ வந்து கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவோம். கண்டிப்பாக தான் இருக்கு, என்ன பண்ணுறது, இதுதான் வந்து நடக்கணும்னு இருந்தால் அது யாரால மாற்ற முடியும்? ஒரு சில விஷயம் நடக்கணும்னு இருந்தால் அது நடந்துதான் இருக்கும், அதை யாராலையுமே வந்து மாற்ற முடியாது. ஓகே, ஸோ இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறதுக்கு. ஓகே, இங்கேயே கழுவிடுவோமா? அவ்வளோதான். ஸோ அந்த வாஷிங் மிஷினில் கூட நான் போட்டு துவைக்க மாட்டேன், எங்கள் அம்மா தான் எனக்கு துவைச்சி தருவாங்க. சரி ஓகே, ட்ரைலர் ஏறாரு தானே. நம்ம வந்து இன்னைக்கு பிஜியில் கேட்டோம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா சாயந்தரம் வந்து நான் வாஷிங் மிஷின் சரி பண்ணுறவங்க வர சொல்லியிருக்கேன், ஸோ அவங்க வந்து பார்த்துருவாங்க, அதனால நீ நாளைக்கு துவைச்சிக்கோன்னாங்க. ஆனால் நம்ம நிலைமை என்னன்னா நம்ம இன்னைக்கு துவைச்சா தான் வந்து நாளைக்கு ட்ரெஸ்ஸை போட்டு போக முடியும். ஸோ இருங்க பார்ப்போம் என்ன. ஓகே, இதை வந்து நம்ம மூஞ்ச நாள் துடைக்கிறதுனால இதை வந்து நான் இப்படி பண்ண போகிறது கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச பாணிகளை வந்து நான் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ண போகிறேன். ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சிருச்சா? அப்போ இந்த இடத்துல எனக்கு இதெல்லாம் போட்டு துவைக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஒரு ஐடியா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எதுவுமே இல்லையா? ஓகே, ஆக்சுவலா அன்னைக்கு காஃபி கொட்டினப்பையும் என் பேண்ட்ல இதே நிலைமை தான், என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக திரும்பி வாஷிங் மிஷின்ல போட்டேன், அது சரியாயிடுச்சு. திரும்பி சோப்பு எடுத்து இப்படி துண்டு மேலே லைட்டாக போட்டு தேய்ச்சி பார்ப்பேன். வழியில் போங்க, எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அப்பாடி ஓகே, இதுதான் உள்ள பின்ன நம்ம துணி வந்து நம்மளே துவைச்சிருந்தோம்னா இவ்வளோ துணி வந்திருக்காது. இது இந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து போட்டு இப்போ துவைச்சு பார்ப்போம். ஓகே, துவைச்சிட்டு வெயிட் பண்ணுங்க, அடுத்து போய் மேலே காய போடுவோம். அது வேற வாஷிங் மிஷின் அழகாக துவைச்சி குளிஞ்சு பாதி வரைக்கும் ட்ரை பண்ணி கொடுத்துரும், நம்ம ஜஸ்ட் காய போட்டால் மட்டும் போதும். பட் இங்கே வந்து அப்படி இல்லை. துண்டை துவைச்சாச்சு ஒரு வழியா. அடுத்து பேண்ட்டு வாஷிங் மிஷின்ல போடும்போது திரைக்கு போட்டு துவைப்பேன். இப்போ கையால தான் துவைக்க போறோம். இந்த பக்கம் துவைக்கிறதா, இந்த பக்கம் துவைக்கலாமா? சரி ஓகே, நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் தானே ட்ரை பண்றோம், ஏதோ ஒரு பக்கத்து போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம துவைச்சு பார்ப்போம். வெயிட், இன்னும் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் துவைப்போம். கல்யாணத்துக்கு ரொம்ப பொறுமையான ட்ரெஸ் வாஷ் பண்றோம் போல இருக்கு.
சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கற்றுப்போம். காலில் வேற வந்து காயமாயிடுச்சா, இவ்வளோ நாள் வந்து நான் கொஞ்சம் தண்ணி படாமல் பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே, ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சா, அதனால பரவாயில்லன்னு அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, காலில் கொஞ்சம் காயம் வந்து ஆறிடுச்சு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காலில் இடிச்சு ஒரு மாதிரி நகம் பேர்ந்த மாதிரி இருந்துச்சு, ரத்தமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்டுட்டு கொஞ்சம் மாத்திரைலாம் போட்டு ஓரளவுக்கு காயம் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த நகத்துல மட்டும் இன்னும் லைட்டா வலி இருக்குது. ஒரு வழியா கடைசியா அந்த 2 பனியில மட்டும் துவைச்சிட்டோம்னா ட்ரெஸ் துவைக்கிறது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்கு, அதை போட்டு அலசிடலான்ட்டு பிளானு. ஆக்சுவலி ஒரு வழியா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து துவைச்சாச்சு. இப்போ என்னன்னா, நம்ம அதை திரும்பி அலசிட்டு கம்ஃபர்ட் போட்டு இன்னொரு தடவை அதை அலசணும். அப்போதான் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கும். இப்போ அதான் பண்ண போகிறேன். துவைச்சி அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால. சரி திரும்பி போயிட்டு அதை அலசிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி ரொக்கியில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, நான் வந்து எல்லாத்தையுமே வந்து துவைச்சி அப்படியே போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து அலசிட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு கம்ஃபர்ட் போட்டு அதை கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் காய்க்கணும். திரும்பி அப்போதான் காய வைக்க முடியும். இப்போ இதெல்லாம் வந்து அலச போறேன். ஃபைனலாக வரையா பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாத்தையுமே வந்து இப்போதைக்கு நான் அலசிட்டேன். அதுக்கு கம்ஃபர்ட் போட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அடுத்து அதான் பண்ணோம். ஆக்சுவலி கம்ஃபர்ட் ரெடி. கொஞ்சம் தண்ணி போனால் ஓகே, தண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ கம்ஃபர்ட்டை வந்து இதில் ஊற்றிடுவோம். அப்படியே ஒரு பாக்கெட்டை ஃபுல்லாக ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம்னா நம்மளோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஃபுல்லாக வச்சு அலசி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ கம்ஃபர்ட்டை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே ஊற வச்சிடணும். வந்து அது கரெக்டாக இருக்கும். இந்த ப்ராசஸிங்கே இப்போ யூடியூப்பில் தான் பார்த்தேன், எப்படி கம்ஃபர்ட் போடுறதுன்னு. நானும் நினச்சேன் முன்னாடி அலசுவாங்க ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது, அப்பயே கம்ஃபர்ட்டை போட்டு வாஷ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அலசி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி எடுத்து கம்ஃபர்ட்டை போட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அப்படியே எடுத்து காய போட்டுருணுமா. ஓகே, எல்லாத்தையும் எடுத்து நல்லா போகிறோம். 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் ஊற போட்டு. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் 5 நிமிஷமும் ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து கம்ஃபர்ட்ல போட்டதை வந்து நமக்கு எடுத்து ஜஸ்ட் அப்படியே வந்து நம்ம புழிஞ்சு இந்த பக்கெட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மேலே கொண்டு போய் காய போட்டுலாம். இப்போ அதை தான் வந்து நான் பண்ண போறேன். அதெல்லாம் ஒரு வழியா எல்லாத்தையும் வந்து இந்த பக்கெட்ல இருந்து அலசி இந்த பக்கெட்ல வச்சுட்டேன். கம்ஃபர்ட் போட்டு இப்போ எடுத்துட்டு போய் காய வைக்கணும். இந்த தண்ணி எல்லாத்தையும் வந்து கீழே எடுத்து ஊற்றி விட்டுடலாம். கீழே வச்சுக்கணும். ஓகே, டன். இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றியாச்சு. ஸோ இப்போ இந்த பக்கெட்டையுமே வந்து நல்லா அலசி வச்சிருவோம். வேற யாராச்சும் யூஸ் பண்ணுவாங்க. எனக்குலாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை யூஸ் பண்ணோம்னா அதை நம்ம எடுத்த போதே எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு எனக்கு அந்த மாதிரி இருக்கிறதா பிடிக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணதான் ஃபைனலி நம்ம வந்து நல்லா வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா போய் காய வைப்போம். ஸோ அதுக்கு மொட்டை மாடிக்கு போகலாம்.
பக்கெட் எடுத்துட்டேன். ஓகே டன். மேலே போனோமா? ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம போய் சாப்பிட்ணும். கரெக்டாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 240 250 ஆயிடுச்சு. நாங்கள் இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ்லேயும் சாப்பிட போவோம். ஸோ அப்படி சாப்பிட போய் எனக்கு அதே டைமிங்கில் தான் வந்து இப்போ பசி எடுக்குது. ஸோ அந்த டைமிங்க்கு வந்து என்னோட பாடி வந்து அடாப்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை போயிட்டு அப்படியே மேலே காய போட்டு வந்தேன்னா வந்து சாப்பிட்றது தான். அதை பார்ப்போம். பக்கெட்டை வந்து எடுத்தாச்சு. மேலே போகலாமா? ஸோ வாங்க மாடிக்கு போயிட்டு அப்படியே வந்து இதை காய வைக்கலாம். இதை இப்போ வந்து நான் வாழையே எடுத்துக்கிட்டேன். பக்கெட்டு எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளோட மொட்டை மாடியோட வியூ வந்து டோட்டலாக வந்து இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா கொடி இருக்கு இல்லையா? ஸோ இந்த கொடியில் போயிட்டு நம்ம காய போடுவோம். இப்போ அங்கே தான் போகிறேன். வாங்க. ஹாய். இப்படி பக்கெட் எடுத்துகிட்டு வரேன்னா ஆல்ரெடி கொடியில் நிறைய பேர் துணி காய போட்டிருக்காங்க. பரவாயில்ல, நம்ம இருக்கிற இடத்துல காய போடுவோம். இப்போ வந்து கீழே இருக்குது, பக்கெட் வந்து என் கையில் இருக்குது. ஸோ இப்போ இதை எடுத்து அப்படியே ஒன்றா காய போட வேண்டியதான். நல்லா அலசியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை எடுத்து காய போடுவோம். பரவாயில்ல, நம்மளே துவைச்சி நம்மளே அலசி நம்மளே காய போடுறதுலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனி ஃபீல் தான் இருக்குது. நான் தான் துவைச்சேன்ற மாதிரி. ஓகே, நம்ம ட்ரெஸ்ஸு பரவாயில்ல, நல்லா வாசனையாக இருக்குது. கம்ஃபர்ட் போட்டு வரலே. அடுத்து இந்த டிஷர்ட்டு இப்படியே காய போடுவோம். அப்படியே காய போட்டு அதுக்கப்புறம் கீழே போய் கிளிப்பு கொண்டு வந்துக்கலாம். அது ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு கிளிப்பு. அடுத்தது ஷார்ட்ஸு, இதையுமே போடும். ஏதோ கொஞ்சம் வெயில் அடிக்குது, அதனால காஞ்சிரும்னு நினைக்கிறேன் சீக்கிரம். அடுத்தது ஷர்ட்டுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி போட்டுட்டு இது பறக்காமல் இருக்கு அப்படியே இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை எடுத்து நான் இப்படி லாக் பண்ணி விட்டுருவேன். ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த ஷர்ட்டுக்கு வந்து கிளிப்பு போடுறது மிச்சமாகுதுல்ல, இது எங்கேயும் போகாது. அதனால இப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து பெட்டர் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இப்படி தான் பண்ணுவேன். அடுத்தது இன்னொரு ஷர்ட்டு. இந்த ஷர்ட்டை போடுறதுக்கு இடம் இல்லை, அதனால் 2வது கொடியில் போட்டுப்போம். சேம் ட்ரிக் தான், பட்டனை போட்டு காய போட்டுருவோம். ஓகே, சீக்கிரம் இதை காய போட்டு நான் போய் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் வந்து நமக்கு சரிப்பட்டு வரும். இது வழியாக ட்ரெஸ் எல்லாம் காய போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கீழே போயிட்டு நான் சாப்பிட போகிறேன். கிளிப்பு கூட நான் அப்புறமா வந்து போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட தட்டை எடுத்து வாஷ் பண்ணிட்டு கீழே போய் சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அதுதான் வந்து பிளானு. தட்டை எடுத்தாச்சு, வாஷ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ லைட்டாக தண்ணி போட்டு கலந்தாச்சு. இப்போ கீழே போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வர வேண்டியதான். தட்டு ரெடி. இப்போ அப்படியே நம்ம வந்து கீழே போய் சாப்பாடு எடுத்து வருவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பெட்டு. ஓகே, என்னோட திங்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. இப்போ நம்ம கீழே போயிட்டு ஃபுட்டு எடுத்துகிட்டு வருவோம். அப்படியே கீழே போவோம். ஃபுட்டு இருக்கும். ஸோ நம்ம போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு நம்மளோட சாப்பாடு வந்து ரெடி. நம்ம நல்ல வீட்டில் சிப்ஸு கேட்டு எடுத்துக்கலாம். விஜய் வந்து வச்சிருக்கோம் சிப்ஸு. எனக்கு அப்பயே கொடுத்தான், நான் தான் சொன்னேன் நான் வந்து சாப்பாடு எடுத்து போயிட்டு சாப்பிட்றேன்டா அப்படின்னு. ஸோ நம்மளோட பெட்டில் வந்து வச்சிருவோம். அந்த சிப்ஸ் எங்கடா இருக்கு? சாப்பாடு கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ இதை சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த வேலை பார்க்கலாம். அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து இது பருப்பு சாம்பார் மாதிரியே இருந்துச்சு, கொஞ்சம் பருப்பு மாதிரியே இருந்துச்சு. பட் எனக்கு பார்த்தோன்னா வந்து சாம்பார் மாதிரி தெரியல, இது வந்து பருப்பு தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்க போகிறோம்.
ஆக்சுவலி ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு ரசம் சாதம் இருக்கும். ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இருந்தாலும் அதில் வழி இருக்காது, அதை சாப்பிடுவோம். ஒரு சில டைமில் வந்து நாங்கள் அதை சாப்பிடாம வெளியே போய் சாப்பிடுவோம். அது வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக காலைல வந்து நான் இதான் சாப்பிட்டேன். ஏன்னா காலைல வந்து எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லீவுன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அதனால் காலைல செஞ்சு வெண்பொங்கல் காலை இருந்தாலும் எனக்கு வெண்பொங்கல்லாம் வந்து பிடிக்காது. ஸோ சாப்பாடே நல்லா தான் இருந்துச்சு. சாப்பாடு சாப்பிட்டேன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு முடிக்க போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த விளாக் இதோட என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி நிறைய விளாக் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட மெயின் சேனல் டெக் தமிழ் பிரகாஷன் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமையும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.